வணக்கம் டிஎன்பிசி வெற்றியாளர்களே, நான் உங்கள் நண்பன் லவ் மேக்ஸ் ப்ரோ. டிஎன்பிசி எக்ஸாமில் இந்த வருடம் ரேஷியோ டாப்பிக்கில் கேட்ட ஒரு 2 எளிமையான வினாவை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் வினா, 1 மணிக்கும் 9 வினாடிக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 1 மணிக்கும் 9 வினாடிக்கும் உள்ள விகிதம், அதனுடைய விகிதத்தை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு மணியில் மொத்தம் எத்தனை வினாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போது 1 ஹவரில் எத்தனை வினாடி இருக்குனாக்கா 1 ஹவரில் 60 மினிட் இருக்கும். ஒவ்வொரு மினிட்டுக்கும் என்ன இருக்குனாக்கா 60 செகண்ட்ஸ் இருக்கும். அப்போது 1 ஹவரில் எவ்வளோ வினாடி இருக்குனாக்கா 3600 செகண்ட்ஸ் வினாடி இருக்கும். அப்போது 3600 எவ்வளோ வினாடிக்கு ரேஷியோ கேட்குறாங்க? 9 வினாடிக்கு. அப்போது இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். அப்போது இங்கே பாருங்கள், 1 9s are 9, இங்கே பாருங்கள் 4 9s are 36, பக்கத்தில் 2 0 இருக்குது. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போது இதனுடைய ரேஷியோ வந்து என்னவாக இருக்குனாக்கா 400:1 இருக்கும். அப்போ இதற்கான சரியான விடை என்னவாக இருக்குனாக்கா ஆப்ஷன் ஏ 400:1. இதுதான் இதற்கான சரியான விடையாக இருக்கும். இதுபோல் எளிமையான வினாக்கள் தான் சரியா டிஎன்பிசியில் ஈஸியாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ம வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா தவறு இல்லாமல் ஈஸியாக நம்ம என்ன பண்ணோம்னாக்கா சரியான விடையை நம்ம என்ன பண்ணோம் தேர்ந்தெடுத்துடணும். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்த சம்ம பார்க்கலாம். செகண்ட் சம்மு. ஸோ இந்த சம்மும் ஒரே கொஷின் பேப்பரில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் கொஷின் வந்து பார்த்தினாக்கா ஈஸியாக எளிமையாக கேட்பாங்க. இது எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாமில் பிசி எக்ஸாமு இது மாதிரி எக்ஸாம்லேயும் இந்த மாடல் டைப்புக்கு வந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், கொஷின் பாருங்கள். 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எளிய வடிவுனா லாஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணணும் விடையை சொல்லணும், ரேஷியோவில் சொல்லணும். விகிதத்தில் எளிய வடிவாக காமிக்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள விகிதம். அப்போது 1 கிலோகிராமில் எத்தனை கிராம் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும் தெரியணும். அப்போ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்குமே தெரியும். 1 kgயில் எவ்வளோ கிராம் இருக்குனாக்கா 1000 கிராம் இருக்கும். அப்போது 1000 ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தினாக்கா கிலோகிராம் கிராம் இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேம்னா அந்த மெஷர்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ணாக்கா மாற்றணும். இப்போ கிராமாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ கிராமுக்கு ரேஷியோ கண்டுபிடி சொல்கிறாங்கனாக்கா 10 கிராமுக்கு, 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும். ஸோ இப்போ இதில் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி எளிய வடிவில்னாக்கா எதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஈஸியாக பண்ணலாம். இதை என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு 0க்கும் இந்த 1 0க்கும் என்ன பண்ணிடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா பண்ண முடியாது. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இங்கே 100 இருக்கும், இங்கே 1 இருக்கும். இதுதான் இதற்கான சரியான விடையாக இருக்கும். அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 100:1 இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு 2 வீடியோவுமே புரிஞ்சிருக்கும், பயனுள்ளதாக நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி எளிமையான வீடியோக்கள் நம்ம சேனலில் டிஎன்பிசி எக்ஸாம் சம்மந்தமாகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தமாகவும் வீடியோ போடுறோம். ஸோ இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு யூஸ்னால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.